பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கடந்த வருடத்தில் கர்த்தர் எங்களுடைய குடும்பத்திற்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் விவரித்து சொல்லும்படி அவருடைய நற்சாட்சிகளை உங்களுடைய பகிரும்படி கர்த்தர் இந்த தருணத்தை எனக்கு கொடுத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இங்கே இருக்க எல்லாத்துக்கும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். தெரியாத ஒரு சிலருக்காக நான் சுய அறிமுகம் செஞ்சுக்கிறேன். என்னுடைய பேர் சாமிதாஸ். என்னுடைய மனைவி, என்னுடைய 2 பிள்ளைகளும் இங்கே தான் மத்தியில் இருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நம்முடைய அப்போஸ்தலர் சபை ஐக்கியத்தில் அந்த ஐக்கியமாக இருக்கேன். எனக்கு விவரம் தெரியாத ஒரு 10 வயசு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என் குடும்பத்தார் வேற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகும்போது அவங்களோட நானும் போயிருக்கேன். அப்போ சபை நடக்கிற நேரத்தில் சிறுவர் ஊழியம் நடக்குவாங்க, சண்டே கிளாஸ். அங்கே பாட்டு பாட சொல்கிறாங்க, மனப்பாட வசனம் சொல்கிறாங்கன்ட்டு ஒவ்வொரு வாரம் போய் ஓடி வந்துடுவேன். அதுக்கு பயந்துக்கிட்டு தப்பிச்சு சர்ச்சைக்கே போகாமல் ஒதுங்கி நின்ற நாட்கள் உண்டு. அப்போ தான் என்னுடைய சித்தப்பா தெரியும் உங்களுக்கு, கன்னடி சித்தப்பா. அவரோட ஆவிக்குரிய தகப்பனா என்னை கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு அவரை மூலமாக என்ன இங்கே வழிநடத்தி வந்தார் இந்த சபைக்கு, நம்முடைய அப்போஸ்தலர் சபைக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே அம்மா எல்லாமே எங்கள் சபைக்கு நம்மளுடைய சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தவங்க தான். அப்புறம் காலப்போக்கில் அம்மாவால் தொடர்ந்து சபைக்கு இங்கே வர முடியல, அவங்களுடைய வேலைப்பளு அதிகமானால வர முடியல. அப்புறம் காலங்கள் கடந்து போனதுக்கப்புறம் அம்மா வேலைக்கு போகலை, வீட்டில் இருந்தாங்க. நிறைய நாட்கள் பிரயாசப்பட்டேன் அம்மாவை தொடர்ந்து நம்ம சபைக்கு கூட்டு வரணும்னு சொல்லி. ஆனால் இத்தனை நாட்கள் நான் சொல்லி எங்கள் அம்மா வரவே இல்லை. பல நாட்கள் நான் பிரயாசப்பட்டேன், சார் குடும்பமாக நம்ம சபைக்கு போகணும் வரணும் அப்படின்னு. என்ன சொன்னாலும் எனக்கு ஏகப்பட்ட வேலை கடா, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் போயிட்டு வந்தால் போதும் குடும்பத்துக்கு அப்படிம்பாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லி வரைய மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது எங்களுடைய தெருவில் நிறைய சபைகள் பக்கத்தில் இருக்கும்போது நிறைய பேர் எங்கள் வீட்டு வழியாக சர்ச்சைக்கு போக வர இருப்பாங்க. அப்போ எங்கள் அத்தை ஒருத்தவங்க எங்கள் அம்மாவை சந்தித்து அடிக்கடி பேசிகிட்டே போனாங்க. ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை என்ன நேரம் வேலை பார்த்துட்டு இருக்க, சபைக்கே போக மாட்டேன் வரமாட்டேன்பாங்க. நான் சொல்லி பார்த்து கேட்க முடியும், அம்மா வர முடியாங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய ஒரு உந்துதல்னால, அவங்களுடைய ஜெபத்தினால இப்போ என்னென்னா அம்மா சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நேரத்தை பாருங்கள், அவங்க போன ஒரு 2-3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா சோதனை வந்துச்சு. அவங்க போன ஒரு 4 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு நைட்டு 8 மணி போல் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. திடீர்னு நைட்டு ஆள் இறந்துட்டாங்கன்னு நினச்சோம். அந்த மாதிரி ஒரு பக்கம் என் பொண்ணு அழுகிறா, ஒரு பக்கம் நாங்கள் ரொம்ப மன கஷ்டப்படுறோம். பக்கத்தில் அக்கம் பக்கத்துலாம் ஆளில் கூப்பிட்டு என்ன செய்வோம் எது செய்யும் தவிச்சிக்கு இருக்கும்போது அப்புறம் சின்ன இது பண்ணி பார்த்தா லோ சுகர் ஆகிருக்கு. சரி ஓகே, நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டல் என்னென்னு போய் பார்ப்போன்னு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். மனசில் ஒரு கவலை இருந்தாலும் ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டோம். சரி கர்த்தர் பார்த்துக்கொள்ளார் எதுனாலும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்களை போய் பார்ப்போன்னு செக் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெஸ்ட்டு சொல்கிறாங்க. ஜிஹெச்சில் போய் எனக்கு 1 வாரம் அலைஞ்சி எனக்கு இருக்க வேலையில் அலையவே முடியல டெய்லி. இதெல்லாம் ஏன்னா இவ்வளோ கஷ்டத்தில் என்ன பண்ணணும் ஆண்டவரே, என்ன இப்படி ஒரு சோதனை வருது. அவங்க ஒரு டெஸ்ட்டை பார்த்துட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு சுகர் மட்டும் இல்லை, உள்ளக்க உங்களுக்கு அம்மாவுக்கு ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது. அடுத்த நாள் இன்னொரு பிரச்சனை சொல்கிறாங்க, ரத்த குழாயில் ஒரு கல் இருக்குது அப்படிங்க. தகப்பனே நான் என்ன செய்யணும், மனசுக்குள்ளே நிகழ்மையாக ஜெயிச்சது போல் மனசுக்குள்ளே அந்த இடத்துல ஜெயிச்சேன். கர்த்தாவே எனக்கு என்ன செய்யணும் தெரில, நான் உண்மை நம்பி தான் இருக்கேன். என்ன நித்திய ஜீவ வசனங்களும் உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது, உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது. நாங்கள் யார்ட்டும் சொல்ல மாட்டோம், உங்கள்கிட்ட மட்டும் சொல்லுவோம். என்னுடைய சித்தம் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னமோ அதுபடி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரு மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், மகனே ஏன் கலங்குற, சகலத்தையும் 17 காலத்தில் நான் நேர்த்தியாக செய்வேன் அப்படின்னாரு. உனக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் நான் வெளிப்படுத்தி அதை இப்போ உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி காண்பிச்சு அதை அப்போயே ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடிய ஒரு வழி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் ஜிஹெச்சில் அம்மா இருந்தாங்க. ஆனால் எனக்கு இருந்த வேலை போலவும் சரி, என் மனைவிக்கு இருந்தாலும் சரி, 2 பேருமே ஒரு நாள் கூட நாங்கள் எங்கள் ஆஸ்பத்திரியில் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கவே இல்லை. அந்த நேரத்தில் எங்களுடைய உறவினர்களுடைய கண்களிலும் கர்த்தர் தயடிக்க செய்தார். அவங்க உறவினர்கள்லாம் 1 மாதமாக இருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு கூட இருந்து துணை செஞ்சு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி அவங்க இப்போ நல்லபடியாக சுகமாகி இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு சும்மா இருக்கல, அவங்க நல்லா சுகம் பெற்று வாரத்தில் 1 நாள் சபைக்கு போய்க்கிருந்தவங்க இப்போ 3 நாள் 4 நாள் எல்லா ஜெப கூட்டத்துக்கும் போய்க்கிருக்காங்க. அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் நினச்சேன், ரொம்ப பிரயாசப்பட்டேன், ஏடா இத்தனை நாள் நம்ம சபைக்கு வரோம், அம்மா நம்ம கூட்ட வர முடியல, நம்ம சபைக்கு கூட்ட வர மனசுக்குள்ள நினச்சேன். அப்போ அந்த அத்தையுமே சொன்னாங்க, இப்போ விதைக்கிறது நம்ம இருந்தாலும் விளைச்சிக்கிற தேவை தானே அப்படிம்பாங்க. ஆமீன். என்ன இருந்தாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது, அது என்னுடையது கிடையாது. நம்ம சுவிசேஷம் சொல்கிற இடத்துல சில பேருக்கு சொல்லணும், கர்த்தர் யார் மூலமாக பேசுகிறாரோ, யார் மூலமாக அவங்களை ரட்சிக்க வைக்கிறாரோ அது கர்த்தருடைய செயல். ஆமீன். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த கடந்து போன ஒவ்வொரு வருடங்களும் இந்த ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் எனக்கு நிறைய அற்புத நடைகளும் செய்திருக்காரு. ஒவ்வொன்றும் சொல்லலாம், இப்போ நேரம் பத்தாது. கண்டிப்பாக கர்த்தருடைய வேதத்தில் இருக்கபடி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்பதை என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நன்மையும் குறையப்படாத வரைக்கும் கர்த்தர் பார்த்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். ஆமென். நல்ல கைகளை தட்டுங்க. அவருக்கு மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் அவருக்கு. அல்லேலூயா. ரட்சிப்பு யாருடையது சொல்லுங்க சத்தமா, ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆமாம், அவர் ஒரு மனிதனை ரட்சிக்காவிட்டா நம்மெல்லாம் எந்த சுவிசேஷம் சொல்லி இல்லை நம்மலாம் கையை பிடிச்சலாம் யாரும் என்ன செய்ய முடியாது, எங்கேயும் யாரையும் நகட்டவே முடியாது. கவனிக்கிறீங்களா? அவர் ரட்சிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள்.
உங்களை என்னை அப்படி தான் அவர் ரட்சித்தார். அல்லேலூயா. பாஸ்டர் பையனாக பிறந்துட்டான் அப்படிங்கிறனால ரட்சிப்பு இல்லை, அவர் ரட்சித்தா தான் ரட்சிப்பு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனையோ பாஸ்டர் பையன் எனக்கு தெரியும் ஊரை சுற்றிட்டு பொறுக்கீலாக இருக்கிறானுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர் ரட்சிக்கணும். அல்லேலூயா. யாராக இருக்கீங்களா? ஆண்களே வர்றாங்க, பெண்கள் யாராவது இருக்கிறீங்களா? வாங்க, ரொம்ப குயிக்கா, நேரம் இல்லை, 2 minutes. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்து இந்த 2024 வந்து மார்ச்சில் தான் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து திருநெல்வேலியில் படித்து முடிச்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, உங்கள் சித்தம் போல என்னை நடத்துங்க என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். சரி உள்ளூர்லேயே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விருதுநகர் ஜிஹெச்லையும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஒர்க்குக்காக. அந்த சமயம் வந்து அது வந்து கிடைக்கவே இல்லை அந்த ஒர்க்கு. அப்போ வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு என் ஃப்ரெண்டு மூலமாக சொல்லி மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை கிடைக்க, நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்க உதவி செஞ்சார். கரெக்டாக மார்ச்சில் முடித்தேன். ஏப்ரல்லே ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து எங்கள் ஃபேமிலியில் வந்து அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனது. ஒரு ஜூலை ஆகஸ்ட் மந்த்து சுகர் வந்து ரொம்ப ஹையாகி அவங்களால அதாவது ஸ்ட்ரோக் வந்த மாதிரி அந்த ஒரு கண்டிஷன்ஸில் போயிட்டாங்க அப்பா வந்து. அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக, அந்த ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு அழுகையில் அந்த சூழ்நிலையில் தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர், நாங்கள் எல்லா சபையார எல்லாருமே நீங்கள் ஜெபிச்சிங்க. ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு உண்மையிலே அது அற்புதமாக ஆண்டவர் இந்த சுகரெல்லாம் நார்மல் ஆக்கி உண்மையிலே ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. அடுத்து பாப்பா கூட வந்து காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். என்ன படிக்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தா. ஏன்னா 12th முடிச்சிட்டா. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து நாங்கள் ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். ஆண்டவரே உங்கள் சித்தம் அவளுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறணும், படிக்கிறது வந்து உங்கள் கருத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவராக நல்ல ஒரு வழியை காட்டி மதுரையில் ஒரு ஃபிசியோதெரப்பி காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கும் கர்த்தர் உதவி செஞ்சார். ஃபீஸ் கட்டுறதுக்குரிய தேவைகளையும் ஆண்டவர் வந்துட்டு நிறைவாக சந்தித்தார். இப்படி என் குடும்பத்தில் வந்து இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளை செஞ்சார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் எங்கள் ஃபேமிலியில் செஞ்சுருக்காண்டு ஆண்டவருக்கே கோடான கோடி மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிற தெய்வம் அவர். ஆமென். எனக்கு தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தனிப்பட்ட ப்ரேயரில் ரொம்ப விசேஷமாக அவளுக்காகலாம் ஜெபிக்கிறது உண்டு. தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற குடும்பம் அவங்க. நம்ம ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு 2 பிள்ளையை வளர்க்குறதுக்கே படாத பாடுபடுறோம் இல்லையா? ஆனால் 5 பிள்ளைகளையும் எந்த குறையில்லாமல் நடத்தணும்னா அது அவருடைய தயவு. அல்லேலூயா. அந்த தயவை நினச்சாலே நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சகலவற்றையும் மதினத்தின் காலங்களில் ரொம்ப நேர்த்தியாக அவங்க குடும்பத்தில் செய்துக்கிட்டே வர்றார். நம்மெல்லாம் அதுக்கு சாட்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் வருகிற காலங்களில் மேன்மையான காரியங்களை அவர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து ரொம்ப பாரப்பட்டு நாங்கள் அடுத்து யாருக்கு நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணோம்னா நம்ம வினோத்தனனுடைய பையனுக்காக நாங்கள் ஜெபித்தோம். தனிப்பட்ட ஜெபத்துலேயும் சரி, எங்களுடைய குடும்ப ஜெபத்துலேயும் சரி. நான் ரொம்ப முடியாமல் இருந்தது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சபையாராக எல்லோரும் ஜெபம் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்களும் ரொம்ப ஜெபித்தோம். ஆனால் ஒரு அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்படிதானா சிஸ்டர்? ஆமாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவரை நம்பின யாவருக்கும் அவர் கிருபை அளிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நன்றி உணர்வு நமக்கு வேணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் அது வீணாய் போகாது. காரணம், நம்முடைய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். யாராவது ஒருத்தர் மாத்திரம் சொல்லலாமா? வாங்க, ரொம்ப சுருக்கமா, சரியா? ஒரே ஒரு நிமிஷம் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் முடிஞ்சு இப்போ 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. எங்களுக்கு குழந்தை இல்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதுக்காக நாங்கள் ஜெபித்தோம். அப்போ நாங்கள் 2வது மாதத்துலேருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போ அவங்க ஸ்கேனில் சொன்னாங்க உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு குழந்தை தங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் அப்போல்லாம் எனக்கு ஒன்று தோணும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படின்னு நான் ஒரு நாளும் ஜெபிக்கும்போது, அப்பா நீங்கள் வானம் பூமி ஒளிந்து போனாலும் அப்பா நீங்கள் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை, அப்பா நீங்கள் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழுது அதுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் எங்களோட கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு எங்கள் கற்பத்தை ஆசீர்வதித்தார். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்.
அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்தில் எப்பயுமே என்னோடய கணவருக்கு இது வருஷத்துக்கு 1000 ரூபாய் மட்டும்தான் சேலரி கூட்டுவாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் அவருக்கு 5000 ரூபாயை கூட்டி தந்து ஆசீர்வதிச்சிருக்காங்க. எங்களுக்கு ஆரம்பம் கலக்கமாக இருந்தாலும் அப்பா அந்த முடிவில் அப்பா எங்களுக்கு சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் தந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நல்லா கையை தட்டலாமே. எவ்வளவு சேலரி கூட்டினாங்க? எவ்வளவு? நிஜமாவா? அப்படியா? இது சாத்தியமே படாத ஒரு காரியம். அப்படிதானா? நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. 500 ரூபாயை கூட்டுறத 1000 முறை கேட்டால் கூட கூட்ட மாட்டான் இல்லையா? 1000 ரூபாங்கிறதே பெருசு. 5000 ரூபாய் கூட்டியிருக்காங்க ஒரே மாதத்தில். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசு நல்லவர். எங்களுக்கும் அப்படி நடந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலையும் நான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வேலையை விட வேண்டியதாக போச்சு. என்னுடைய மூத்த மகளை வளர்க்கிறதுக்காக எங்களுக்கு அப்போ துணையை யாருமே இல்லை. தனியாக போய் இருந்தோம் மதுரையில். வேறு வழியே இல்லாமல் வேலையை கம்ப்ளீட்டாக விடணும். அப்படி முடிவெடுத்து நான் விட்டுட்டேன். என்னுடைய சம்பளம் மொத்தமும் போச்சு. அடுத்த மாதம் என்னுடைய சம்பளம் கிடையாது. வீட்டில் மனைவியோட ஒரே ஆள் சம்பளத்தை வைத்து தான் நாங்கள் சமாளிக்கணும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அந்த மாதத்தில் என் மனைவிக்கு 6000 ரூபா சம்பளம் கூட்டினார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இதெல்லாம் உயிருள்ள சாட்சி, கேட்டு பாருங்கள். இதுவரைக்கும் 2000 ரூபா 3000 ரூபாலாம் கூட்டின சரித்திரமே கிடையாது அவங்களுடைய அந்த இதில் போர்டில். ஒரே மாதத்தில் 6000 ரூபாய் சம்பளம். நான் எதை விட்டனோ அது இங்கே கிடச்சிது. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இதை நம்ம சொல்கிறதுக்கு என்னைக்கு தயங்கக்கூடாது. அல்லேலூயா. கண்களை மூடலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எவ்வளவு நல்ல தெய்வம் அவர். நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து நன்றியுள்ள இருதயத்தோட, ஆவியானவரே இந்த கடந்த வருடங்கள் முழுவதும் எவ்வளவோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தெய்வம் அவர். இனியும் எங்களுக்கு செய்ய வல்லவர். எல்லாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. நல்ல வாயை திறந்து நன்றி ஆவியானவரேன்னு சொல்லணும். இந்த சாட்சியெல்லாம் எதற்கு நம்ம சொல்ல வச்சோம்னா, ஒவ்வொருவருக்குள்ள ஒரு அக்கினி எழும்பணும். ஒவ்வொருவருக்குள்ள ஒரு விசுவாச தீ பற்றி பிடிக்கணும். அந்த ராத்திரி நேரத்தில் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உயிருள்ள தெய்வம் அவர். நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு பதில் தருகிறவர். நான் இப்ப அமைதியா இருப்பேன். நீங்க மாத்திரம் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. நல்ல உங்க சத்தம் உயரட்டும். அவரை நோக்கி நல்ல வாய்களை திறந்து, யாரும் மௌனமா இருக்க கூடாது. நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி உயிருள்ள தெய்வத்திற்கு நல்ல ஒரு உயிருள்ள ஆராதனை, நல்ல கைகளை தட்டி நல்ல மகிமை செலுத்துங்க. ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் கிரியை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் கிரியை செய்யணும். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. அபிஷேகம் நதி போல ஓடும். அபிஷேகம் நதி போல ஓடணும். புதிய காரியங்கள், புதிய அற்புதங்கள், அதெல்லாம் நமக்கு ரொம்ப அசால்ட்டா நடக்கணும். ஹalleluya. Thank you அப்பா. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். சொல்லலாமா? அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், நல்ல கைகளை தட்டி, திரளான உயிரின, ஏராளமான சொல்லுவோம். நீங்க பாடணும். நல்ல வாயை திறந்து பாடணும். திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும். நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க. நதி பாயோ, என் வாழ்க்கை ஒரு நீரூற்று பாயோ, ஒரு நதி பாயோ இடமெல். நல்ல உற்சாகமா கைகளை தட்டி, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். உங்க சத்தம் உயர்த்துமே. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். சொல்லுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே,
போற்றுவே. எல்லா விதமான சாம்பலையும் சொல்லுங்க, நான் அலங்காரமாக்குவேன். என் வாழ்க்கைய, என் சபைய, என்ன ஒரு அலங்காரமான ஒரு பாத்திரமாய் மாற்றுவேன். சபையை அலங்காரமாக்கிடுவேன். சொல்லாம எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். நல்ல வாய சிறந்து பாடுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஒரு எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். நல்ல ரெண்டு கைகளை தட்டி, இனிய வாழ்க்கையில புலமல் இல்லை, இனிய வாழ்க்கையில தரித்திரம் இல்லை. நல்ல கைகளை தட்டி இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்த நடத்துகளுக்காய் 2025 ஆண்டிற்குள்ளாக செல்லுகிற நம்மை அவருடைய நடத்துப்புகள் இன்னும் மேன்மேலும் இன்னும் மேன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறவங்க நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க. அபிஷேகம் என் வாழ்க்கையில நதி போல ஓடும். நல்ல கைகளை தட்டி இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக கர்த்தர் கொடுத்திருக்கிற, கர்த்தர் நமக்கு ஒரு ஈவாய் கொடுத்த, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல பரிசாய் கிஃப்டாய் கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நாம பிரவேசிப்போம். நல்ல ஆவியில வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு மாற்றம், இந்த வருஷத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நான் விரும்புறேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி இந்த ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 2025 ஆண்டுல என் கண்கள் காணும். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்று அது மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஜீவ ஊற்றாய் மாறும். எத்தனை பேர் சொல்றீங்க? இனி நான் கையேந்துகிறவனாய் அல்ல, கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். 2025 ஆண்டுல கர்த்தர் என்னுடைய கைகளை திடப்படுத்த போறாரு. மற்றவர்களுக்கு கொடுக்கிற பாத்திரமாய் என்னை மாற்றுவாரு. இனி நான் கை ஏந்துகிறவனாய் அல்ல, அநேகருக்கு அநேகருடைய தேவைகளை சந்திக்கிற மகனாய் மகளாய் நான் மாறுவேன். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆவியான, ஏதோ கடமைக்காய் அல்ல, எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். அவரை நோக்கி பாருங்க, பரலோகத்தின் தேவனை நோக்கி, உயிருள்ள தெய்வத்தை நோக்கி பாருங்க. நன்றி ஆவியானவரே சொல்லுங்க. 2024 முழுவதும் என்னை அழகாய் நடத்தி, சில மேடு பள்ளங்கள் இருந்தது உண்மைதான், சில துன்பங்கள் துயரங்கள் என் வாழ்க்கையில வந்தது உண்மைதான், சில கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் இன்னல்கள் வந்தது உண்மைதான். ஆனா எல்லாவற்றையும் மேற்கொண்டு 2025 ஆண்டுல கால் வைக்க எனக்கு உதவி செய்தாரே. எத்தனை பேருக்கு அந்த நன்றியுள்ள இருதயம் இருக்குது ராத்திரி நேரத்துல? ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்வார்னு நம்புறவங்க நல்ல வாயை திறந்து, நல்ல ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை இனி மாறப்போகுது, என் வாழ்க்கை இனி மாறப்போகுது. இனி என் வாழ்க்கை ஒரே நிலவரத்திலே அல்ல, ஒரே நிலவரத்திலே அல்ல, இன்னும் மேற்கொண்டு மேன்மையான காரியங்களை என் கண்கள் பார்க்கும். எங்க சபை மேன்மையான கண்கள் பார்க்கும். எங்க சபை இந்த பகுதியில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருகிற சபையாய் மாறும். தேங்க்யூ அப்பா. ஒருவேளை இதுவரை கனி கொடுக்காத மரமாய் நீங்கள் இருப்பீர்களானா, ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், 2025 இங்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய கனிகளை கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றும். அநேக கனிகளை கொடுக்கிற பாத்திரவான்களாய் உங்களை மாற்றுவார். கனிக்கார் கொடுக்காத மரமாய் அல்ல, கனியை அவர் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் அவர் கனியை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காயங்களை அவர் கட்டுகிறார். ராமன் சொல்லுங்க. ரிசீவ் பண்ணுங்க. இந்த வார்த்தையெல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. வாழ்க்கையில் அது பலிப்பதாக. சொல்லுகிற வார்த்தை எல்லாவற்றையும் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிட்டே இருங்க. காயங்களை ஆற்றுகிற தெய்வம். இந்த 2024 நீங்கள் பட்ட காயங்கள் வேதனைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் 2025 அதை கட்டி ஆற்றி உங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி மீண்டும் உங்களை செழித்தோங்க பண்ணுவார்.
ஹalleluya. நம்புறவங்க நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமே. வறுமைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. தரித்திரங்கள் எங்கள் சபையை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. ஒரே நிலவரத்திலே அல்ல, தரித்திரங்கள், தரித்திர புத்தி, தரித்திர சிந்தனைகள், பொருளாதாரத்துல ஒரு தரித்திரம், சகல விதத்துல ஒரு தரித்திரங்கள் எல்லாம் எங்க சபையை விட்டு நீங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. Glory to God. ஆமென் சொல்லி நல்லா ரிசீவ் பண்ணுங்க அவருடைய வார்த்தையை. இந்த தரித்திரங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கணுமா? துதிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க, ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. ஆராதிக்க ஆராதிக்க நான் சொல்றேன், ஆராதிக்க ஆராதிக்க குடும்பத்துல பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற மாற, ஆராதிக்கிற குடும்பங்களாய் நீங்கள் மாற மாற, என்னைக்கு ஆராதனைக்கு நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, பரலோகம் பார்த்துட்டு சும்மா இருக்காது, அதனுடைய வேலையை அதை செய்ய ஆரம்பிக்கும். நன்றி ஆவியானவரே, இந்த வருஷத்தை நன்மையால் எங்களுக்கு முடிசூட்டுவீராக. இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவீராக. நன்மையான காரியங்கள் எங்கள் காதுகள் கேட்பதாக. சகல விதத்தையும் நன்மையால் நீங்கள் திருப்தியாக்கும். வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமைதியா இருக்காதீங்க. பலவீனங்கள் நீங்கட்டும். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் யாராவது இந்த இடத்துல பலவீனங்களோடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னா, இப்போ நீங்க ஜெபிக்கும் போதே, இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போதே இந்த பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்குவதாக இயேசு நாமத்துல. சகலவற்றையும் மாற்ற அவரால் முடியும். ஒருவேளை உங்க பிசினஸ்ல பெரிய அளவுல நீங்க சக்சஸ் பார்க்காம இருக்கலாம். உங்க தொழிலில் பெரிய அளவுல முன்னேற்றத்தை ஒருவேளை நீங்க பார்க்காம இருக்கலாம். ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை, அதே நிலவரத்துல தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன், இல்லை அதை விட கீழே நீக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு வேலை இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் 2025 ஆண்டுல உங்க பிசினஸ்ல, உங்க தொழிலில் அவர் செய்வார். நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறது மாத்திரமல்ல, அதற்கு பதில் தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப திட்டமும் தெளிவாக என்கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், இந்த ஆண்டுல ஒரு பின்மாரியின் அனுபவத்தை ஒவ்வொருவருக்குள்ளாக தர இருக்கிறார். ஒரு பின்மாரியின் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் இங்க சபையில இருக்கிற எல்லாருக்குள்ள அவர் தர இருக்கிறார். ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரப்ப இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றான். எல்லாரும் சொல்லுங்க, உங்க ஆவியை ஊற்றும். என்னால ஒரு ஸ்பிரிச்சுவல்லையும் என்னால ஒரே நிலவரத்துல அல்ல, ஒரு பெரிய மாற்றத்தை ஸ்பிரிச்சுவல்ல ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் தருவார். உங்களுடைய ஜெப நேரங்களை அவர் கூட்ட உதவி செய்வார். உங்களுடைய வேத வாசிப்பு நேரத்தை கொஞ்சம் கூட்ட அவர் உதவி செய்வார். கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியத்தில் அவங்களை இன்னும் மேன்மையாக உங்கள் கைகளை அவர் திடப்படுத்துவார். பெரிய காரியங்களை அவர் செய்வார். சொல்றீங்களா என் கூட சேர்ந்து? என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உங்க ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புவோம் சொல்லுவோம். என்னை நிரப்புமே. எல்லாம் அந்த காலை நேரத்துல முதல் நாளிலேயே ஒப்பு கொடுங்க. என்னை நிரப்பி, என்னை நிரப்பி என்னை வழி நடத்தும். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. Shall we all stand up? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் நேரம் எல்லாரும் எழுந்து நிற்க. ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த புதிய வருடத்துல ரொம்ப பலமா இருக்கும். நல்ல நம்புறவங்க நல்லா எழுந்து நில்லுங்க, நல்லா உற்சாகமா எழுந்து நில்லுங்க.